ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கலந்துட்டு வேண்டிக்கிறேன். சமோசாக்கு வச்சுச்சுன்னா சமோசாக்கு எந்த சந்தி எம் தப்பைக்கு சர்த்தாந்தோ. இன்றைக்கி என்ன வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஹேர் ஆயில் க்ரோத், என்னோடய ஹேர் க்ரோத்துக்கு வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்து பண்ணியிருந்தேன். அதை ப்ராப்பராக எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இங்கே அதிகமாக வெயில் இருக்கிறதுனால நான் 10 நாளில் வந்து எடுத்துட்டேன். ஏன்னா 15 நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அதை காய்ச்சாமல் வெயிலில் மட்டுமே வந்து ஹீட் ஆகி அதை வந்து ஒரு ஆயிலாக ஒரு க்ரியேஷன் ஆகி வர்ற மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ணணும். அதை தான் நான் வந்து எப்படி பண்ணுறது, என்னென்ன போட்டிருக்கேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலாக க்ரோத் ஆனது வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிசல்ட் காட்டுச்சு. திக்கானதை வந்து நான் வந்து நோட் பண்ணல. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது மேபி திக்காகும், ஆனால் டேண்ட்ரஃப் ஹேருக்கு எல்லாமே இருக்கும். சீக்கிரமாக செம்ம ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும், மண்டை ஃபுல்லாக அப்படியே வீங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆயிலை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் செம்ம ரிசல்ட் எனக்கு எடுத்துருந்துச்சு. அதனால் நான் வந்து உங்களுக்கும் வந்து சஜஷன் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறீங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து சரியான மழை கொட்டன்னு கொட்டிகிட்ருக்கு. இதுலேயும் இருந்து நான் வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மழை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா வந்து செம்ம ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற ப்ராடக்டை வச்சுட்டு நீங்களும் வந்து யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டுருந்த ஒரு விஷயம், நீங்கள் ஹேர் ஆயில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுருந்தீங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எனக்கு கரண்ட் இல்லை, கரண்ட் ஃபுல்லாக போயிடுச்சு. அதனாலே நான் வந்து விண்டோ கிட்டே நின்றுக்கிட்டு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது இல்லைங்களா, அதில் எடுத்து இன்ட்ரோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹேர் ஆயில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில். இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வாங்க காட்டலாம். எக்ஸஸாக இருக்கிறது வந்து இப்படி தான். இதை வந்து இதை காட்டக்கூடாது. இந்த பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் தான் நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணி வைக்கணும். இவ்வளோ எண்ணெய் எனக்கு கிடச்சிருக்கு. நான் எவ்வளோ ஊற்றிருந்தேனோ எனக்கு அவ்வளோ கிடச்சிருக்கு. கம்மியாகலாம் சொல்ல முடியாது, ஏன்னா வெயிலில் நம்ம வந்து 15 நாள் வைக்கிறோம் அப்படின்றதால இதை வந்து 10 நாள் வச்சு தான் இந்த ஆயில் எவ்வளோ அழகாக அவ்வளோ திக்காக மாறி இருக்குங்க பாருங்கள். செம்ம வாசனை. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நேச்சுரலாக வந்து ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் ஆச்சு. நான் க்ரோத் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். பட் திக்னஸ் ஆனதை நான் வந்து கண்டுபிடிக்க முடியல என்னால். நான் வந்து இந்த டைம் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு வந்து ரொம்ப அரிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப டேண்ட்ரஃபாக இருக்கிறதுனால தலை எப்போவுமே அரிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பிலையை வந்து பறித்து இவ்வளோ வந்து எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் செம்பருத்தி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து கரிசலாங்கண்ணி. உங்களுக்கு ஒரு வேளை கரிசலாங்கண்ணி கிடைக்கல அப்படின்னா பிருங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிருங்கராஜ் பவுடர் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை மீஷோவில் கிடைக்கும். நீங்கள் வந்து பவுடரை கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிடைக்காதவங்களுக்கு என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து செம்பருத்தி இலை நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு சீரகம். இங்கே பாருங்கள், நான் வந்து எனக்கு மட்டும்தான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கருப்பு சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் எண்ணெய். நேச்சுரலாக வந்திருக்கிற ஆயில் தான் யூஸ் பண்ணணும். கெமிக்கல் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. நீங்களே தேங்காய் போட்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதோட ப்ராசஸிங் எப்படி அப்படின்னா, இதை வந்து ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதையும் எல்லாமே ஊற்றிட்டு, இது வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். என்கிட்ட கண்ணாடி பாட்டில் இல்லாமல் இருக்கிறதுனால நான் வந்து நான்ஸ்டிக் இது இருக்குது பார்த்தீங்களா, இது நான்ஸ்டிக் கிடையாது, பட் சும்மா
இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி மேலே மட்டும் ஒரு துணி சுற்றி 15 நாள் வந்து வெயிலே வைக்கணும். ரொம்ப வெயிலாக இருக்கிற டைமில் வைக்கணும். ஓகே, நான் இதை வந்து கட் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். வெயிலில் எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். கரெக்டான ப்ராசஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. எல்லாமே இருக்குது பாருங்கள். கொய்யா இலை கூட நம்ம போட்டுக்கலாம். நான் பறிச்சிட்டு வரல, நான் கொய்யா இலையும் போட போகிறேன். நீங்களும் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஏன்னா எனக்கு ஹேர் க்ரோத் ஆனதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். திக்கானது வந்து நான் வந்து என்னால் இது பண்ண முடியல, மெஷர் பண்ண முடியல. இந்த வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நான் யூஸ் பண்ணி ஒரு 2 மாதம் தான் நான் யூஸ் பண்ணேன். ஹேர் நல்லாவே க்ரோத் ஆச்சு எனக்கு. அதனால தான் சொல்கிறேன். சின்ன குட்டி குட்டி வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, குட்டி வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட கிடையாதுன்றதால நான் வெங்காயம் வந்து யூஸ் பண்ணல. வெங்காயம் இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இதை குட்டி குட்டியாக அரிஞ்சு அதில் போட்டு நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டு அந்த 15 நாளுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து எப்போவுமே வந்து ஆயில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் ஆகணும். நல்லா வெயில் காயிற டைமில் மட்டும்தான் இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ணணும். வெயில் இல்லாத டைம் நம்ம பண்ணோன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதனால் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நான் போய் இதை வந்து வெயிலில் வச்சு மேலே வந்து ஒரு துண்டு போட்டுறேன். ஏன்னா டஸ்ட் எல்லாமே இது மேலே விழக்கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான். மேலே வைக்கும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெயிலே வச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிற துணி வந்து யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இதை 15 டேஸ் கழித்து நம்ம வந்து ஸ்டெயின் தான் பண்ண போகிறோம், வடிகட்ட தான் போகிறோம். அதனால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து அந்தளவுக்கு வந்து அழுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்திங்களா, வீட்டுக்கு மேலே வந்து இந்த மாதிரி புல் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ரொம்ப வெயிலாக இருக்கும் இல்லைங்களா, சீட்டு வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சின்னா அப்போது வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, இதை வந்து நம்ம இங்கே வச்சிடலாம். இங்கே வச்சு நல்லா வந்து வெயிலில் இருக்கட்டும். நம்ம வந்து ஈவினிங் பார்க்கலாம். நான் மேபி எப்படி அப்லோடு பண்ணுறது, இப்போ அப்லோட் பண்ணட்டுமா இல்லை 15 டேஸ் கழித்து அப்லோட் பண்ணட்டுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இப்போ வந்து பாருங்களேன், சரியான வெயில் பார்த்திங்களா, சரியான வெயில் அப்படின்றதுனால இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம விட்டுடலாம். ஒரு நாள் அப்புறம் பார்த்து இது பண்ணலாம். ஓகே, எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரெண்டாவது நாள் இன்றைக்கி. எவ்வளோ அழகாக வந்து ஆயில் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது டோட்டலாக வந்து 15 நாள் இந்த மாதிரி வெயிலில் இருக்கணும். எனக்கு 2 நாளாக டைம் இல்லாமல் எடுக்க முடியல. இதுக்கு மேலே டே பை டே இதோட ப்ராசஸ் வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். பெட்டர் ஆப்ஷன் வந்து இது கண்ணாடி ஜாரில் வந்து வைக்கிறது தான். என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால தான் நான் இதில் வச்சுருக்கேன். எனக்கு கிடச்சிச்சின்னா அதில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். பார்க்கணும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடச்சிச்சின்னா ஏதாவது இந்த பியர் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா கூட வச்சிடலாம். பாட்டிலில் வச்சுட்டோன்னா இன்னும் ஹீட்டாக செம்மையாக இருக்கும். நல்லா ப்ராசஸிங் நல்லா ஊறும். பார்த்திங்களா, இது வந்து இதோட ஃபுல்லாக இருக்கிற எத்தனை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம் அதோட எஃபெக்ட் ஃபுல்லாகவே அந்த ஆயிலுக்குள்ளே இருந்துடும். அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம வேக வைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே செம்ம ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு லென்த் ஆனது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம வந்து இதாகட்டும் பார்க்கலாம். நாளைக்கு மாமிக்கிட்ட கேட்டிருக்கேன், எங்கேயாவது பாட்டில் ரெடி பண்ணி தராங்களான்னு பார்க்கலாம். தந்தாங்கன்னா அதில் போட்டு பாட்டிலில் வச்சிடலாம். ஓகேங்களா, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து இது வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வச்சுட்டோம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து இது பண்ணிட்டு இடம்லாம் கலரும் வந்து எவ்வளோ அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லென்த்தாக இருக்குது. நான் 1 மாதம் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதம் யூஸ் பண்ணி க்ரோத் நல்லா திக்காக தான் என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து மாமியார் என்னோடய தலையில் அப்ளை பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த இதில் பார்த்து அப்ளை பண்ணணும் இல்லைங்களா, அதனால தான். சரி, ஓகே, கீழே ஒழுகிட்டுருக்கு. நான் வந்து அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆயில் வந்து வச்சுக்க போகிறேன். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எனக்கு சொல்லுங்க. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா? நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா?
சொல்லுங்க. ஓகே பாய் பாய். பாய் பாய். Iskual. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முடியை வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறான் அப்படின்ட்டு. வலிக்குதுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஹேர் ஆயில் வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணி எனக்கு எப்படி ரிசல்ட் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி 2 மாதம் யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி அகெயின் வந்து நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்டுறேன். இப்போ வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் மட்டும் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே வந்து எவ்வளோ வளர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே பாய் எல்லாருக்கும்.